ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் சுப்பிரபாதம். இன்று கார்த்திகை மாத ஆரம்பம். அலர்மேல் மங்கை தாயாருடைய கார்த்திக பிரம்மோத்சவத்தில் 6ஆம் நாள். சுதந்திர லக்ஷ்மியா இருக்கக்கூடிய தாயார் காலையில் சர்வபூபால வாகனத்திலும் ராத்திரியில் கருட வாகனத்திலும் எழுந்தருளப் போகிற இந்த நன்னாளில் நாம் திவ்ய தம்பதிகளினுடைய பெருமையை பேசின பாசுரத்தை அனுபவிப்போமாக. அடற்புள்ளரசிலும் அந்தணர் மாட்டிலும் இன்னமுதக் கடற்பள்ளி தன்னிலும் காவிரி உள்ள முகந்த பிரான் இடைப்பிள்ளையாகி உரைத்ததுரைக்க மெதிவரனார் வடைப்பள்ளி வந்தமனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. இதற்கு முன்பாக நாம் இந்த பரமபத சோபானத்தில் முதல் பாசுரத்தை சொன்னோம். ஆனா 2வது பாகத்தினுடைய பெருமையை இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக முதல் பாகத்தினுடைய பொருளை ஒரு தடவை பார்க்கலாம். உத்தரோத்தர முத்கர்ஷா, அதாவது மேல் மேல் உகப்பு என்றபடி எம்பெருமான் தான் இருக்கிற இடங்களை விட்டு வைத்து உபய காவேரியில் மத்தியில் பள்ளி கொண்டு அருள் புரிகிறான். அடற்புள்ளரசிலும் என்று முதல் வார்த்தை. சுவாமி தேசிகனுக்கு ஆச்சாரியன் கருட பகவான். சாட்சாத்து வேதாத்மா விஹகேஸ்வரகா என்று ஆள வந்தார் அருளைச் செய்தபடி வேதஸ்வரூபியாக விளங்குகிறான் வைனதேயன். கருட தண்டகம், கருட பஞ்சாசத் முதலிய ஸ்தோத்திரங்களில் சுவாமி கருடனின் பெருமையை பறக்க பேசியுள்ளார். நேத்திரம் காயத்ர மூச்சே என்கிற ஸ்லோகத்தில் சுவாமி வேதாத்மா விஹகேஸ்வரகா என்கிற வாக்கியத்துக்கு சன்வயப்படுத்தியிருக்கிறார். வேதவேத்யன் வேத பிரதிபாத்தியன் எம்பெருமான். வேதம் சாட்சாத் கருடன்தான். அவன்தான் இதோ செவிங்கோள், இவன்தான் நம் பரம்பொருள் என்று பரம புருஷனின் திருவடிகளை தன்னுடைய ஸ்ரீஹஸ்தங்களில் ஏத்தியுன் சேவடி என்றுமா போலே அனைவருக்கும் காண்பிக்கிறான். இன்றைய தினம் நம் தயாநாயகியான அலர்மேல் மங்கை தேனமரும் பூமேல் திரு வேறி மாறாத பூமேலிருப்பால் வினதீர்க்குமே என்கின்ற பெருமையுடைய பத்மாவதி தாயாரை தான் சுமந்து எல்லோருக்கும் தரிசன பாக்கியத்தை கொடுக்கப் போகிறான். இப்படி தனக்கும் பூவின்மிசை நங்கைக்கும் சேவை செய்கின்ற சுபர்ணனையும் விட்டுவிட்டு அந்தணர் மாடு கருடன் காண்பித்தான் எம்பெருமான் இவன்தான் என்று. நாம் அந்த பெருமாளை தெரிந்து கொண்டால் போதாது, அவனை ஆராதிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டுமல்லவா. அந்தணர்மாட் அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழுதியே வாழலாம் மடநெஞ்சமே என்று திருமங்கையாழ்வார் அருளிச் செய்தபடி ஞானபூர்வமாக அந்தணர் மாடு காண்பிக்கிறது. அதையும் விட்டுவிட்டான், க்ஷீராப்தியில் பள்ளி கொண்டான். இப்பொழுது கருடன் காண்பிக்க அந்தணர்கள் ஆராதிக்க பலத்தை கொடுப்பதற்காக பார்க்கடலுள் பள்ளி கொண்ட எம்பெருமான் அவ்விடங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உபய காவேரியின் மத்தியில் ஸ்ரீரங்கநாதனாக நமக்கு சந்நிகிதனாக சுலபமாக ஆராதிக்கும்படி அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருளிருக்கின்றான் என்றபடி 2வது பாகத்திலே இடைப்பிள்ளையாகி உரைத்ததுரைக்கும் அந்த எம்பெருமான் பகவத்கீதை என்கிற 700 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு நூலை பார்த்தம் பிரபன்னமுத்திஷ்ய சாஸ்திராவதரணங்கிருதம் என்று தன் திருவடிகளில் சரணாகதி செய்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினான் கண்ணபிரான். ஆழ்வாரும் தேசமறியவோர் சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்திட்டு நடந்த நல்வார்த்தை எறிந்துமே என்று மிக அழகாக அருளிச் செய்கிறார். பகவத்கீதைக்கு என்ன பெருமை என்றால் பகவதா கீதா, பகவதா கீதா, பகவதி கீதா என்று. அதாவது எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளின நூல், எம்பெருமானுடைய வைபவத்தை கூறும் நூல், பரிசுத்தமான நூல் என்றெல்லாம் புகழ்பெற்றது. இந்த நூலுக்கு கீதார்த்த சங்கரம் என்கிற 32 ஸ்லோகங்கள் கொண்டுள்ள கீதாசாரமான ஒரு நூலை ஆளவந்தார் அருளிச் செய்து அதற்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் பிரமாணமாக வைத்துக்கொண்டு அற்புதமான கீதா பாஷ்யத்தை அருளியுள்ளார். சுவாமி தேசிகனும் இந்த பாஷ்யத்துக்கு தாத்பரிய சந்திரிகை என்கிற ஒரு டிப்பணியை கூட செய்துள்ளார். இங்கு சுவாமி தேசிகருடைய திருவுள்ளம் என்ன? நாம் சொல்லுவதெல்லாம் பெரியவர்கள் கற்பித்த விஷயங்கள் தான் நானாக கூறுவதில்லை. இது நம்முடைய அற்புதமான சம்பிரதாயம் என்றுதான். இதுல கீதையினுடைய சாரதமான ஸ்லோகம் சர்வதர்மாம் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபிப்யா மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா என்கிற சரம ஸ்லோகம்தான். கவிதார்க்கிக சிம்மர் ரகசிய திரேசாரத்தில் விசேஷமாக இந்த விஷயத்தை பற்றி நமக்கு அனுகிரகித்திருக்கிறார். இதில் நமக்கு இப்பொழுது தேவையான விஷயம் என்ன என்றால், பெருமாள் ஒருவனையே சரணமடையணுமா இல்ல பிராட்டியோட கூட சரணமடைய வேண்டுமா என்பதுதான்.
இதற்கு ராமானுஜர் கூறிய அந்த வழியை பற்றி கொண்டு சுவாமி தேசிகன் ஏகம் என்கிற அந்த சப்தத்துக்கு 6 அர்த்தங்களை கூறியுள்ளார். அவைகளில் சாரமான சாரம் விஷினஷ்டி ததாபி ஸ்ரீஹி குண விக்கிரகவத் பிரபும் ஈஸ்வரி சர்வபூதானாம் இயம் பகவத பிரியா சம்ஸ்ருதத்ராண தீக்ஷாயாம் சகதர்மச்சரீ ஸ்மிருதா என்றும் பிரபா பிரபாவத்தோஹோ யத்வத் ஏகோக்தௌ இதரான்வயः ஏகம் அந்யதரோக்தௌ ஸ்யாத் சகவிருத்தியபிதானதः என்றும் உபாய உபேயதசயோஹோ துவயேபி ஸ்ரீஹி சமன்விதா பத்னி விசிஷ்ட ஏவைகः பிரபத்தவ்ய யுகோதிதः என்று பிராட்டியோட கூடின பெருமான் தான் நமக்கு சரண்யன் என்று அநேக உபமானங்களோடு காண்பித்தருடுகிறான். ஆக எம்பெருமானைச் சொன்னவிடமெல்லாம் பிராட்டியம் சொல்லித்தாயிற்று என்கிற வச்சனம் நமக்கு இங்கு பிரமாணம். ஆகையால் கருட வாகனத்தில் இன்று பத்மாவதி தாயாரை சேவிக்கும் பொழுது எம்பெருமானோட கூட சேவிக்க வேண்டும். பெருமாளை சேவிக்கும் பொழுது தாயாரையும் சேர்த்துதான் சேவிக்க வேண்டும் என்கிற அத்யுதமான விசிஷ்டாத்வைத சித்தாந்த ரகசியத்தை பல பிரமாணங்களோடு சுவாமி தேசிகன் காண்பித்தருளினார். இது இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும். எதிவரனார் மடைப்பள்ளி வந்தமனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. மடைப்பள்ளி மடப்பள்ளி மடைப்பள்ளி வந்த மனம் என்னால் என்ற என்கிற சந்தேகம் வரும். நம் சம்பிரதாயம் நம் சித்தாந்தம் எப்படி நம் வரையிலும் வந்து சேர்ந்தது, நம் ஆச்சாரிய பரம்பரை எப்படி என்று சுவாமி தேசிகன் ஆச்சாரிய கிருத்தியாதிகாரத்தில் இப்படி ரகசியத்ரயத்தை பற்றின கீழும் மேலும் உள்ள பாசுரங்களை எல்லாம் வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடைப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரியன் பக்கலிலே நாம் கேட்டருடினபடியே என்று சாதிக்கிறார். அதாவது உதயனாச்சாரியர் என்று நல்ல தர்க்க பண்டிதர். அவர் நியாய குசுமாஞ்சலி என்கிற கிரந்தத்தை எழுதியுள்ளார். இதன் மூலமாக நியாய சாஸ்திரத்தை நன்றாக பரப்பினார். அதே மாதிரியாக பகவத் ராமானுஜரிடம் பன்முறை சம்பிரதாய விஷயங்களை கேட்டவர் பிரணதார்த்திஹரர் என்கிற கிடாம்பியாச்சான். இவர் வேதாந்த சம்பிரதாயத்தை விசேஷித்து பிரவச்சனம் செய்து வந்ததனாலே ஸ்ரீபாஷ்யக்காரர் வேதாந்தோதயனர் என்கிற பிருதத்தை அளித்தார். இந்த சுவாமி செய்த பெரும் கைங்கரியம் என்னவென்றால் எதிராஜருக்கு நித்தியமும் மாதூகரம் பிக்ஷ சாதிக்கிற கைங்கரியம். திருக்கோட்டியூர் நம்பியினுடைய நியமனத்தை முன்னிட்டு இந்த கைங்கரியத்தை செய்து வந்தார். ஆதலால் இவரை மடைப்பள்ளி ஆச்சான் என்று கூறுவர். நம்மி ராமானுஜனுக்கு அந்தரங்கர், அவரிடத்தில் பக்தி பிரபத்தி கொண்டவர். இவருடைய குமாரர் கிடாம்பி ராமானுஜாச்சாரியர். இவருக்கு மடைப்பள்ளியிலே காலக்ஷேபாதிகளை சாதித்து வந்தார். வேதாந்த ரகசியங்களை உபதேசித்து வந்தார். கிடாம்பி ராமானுஜாச்சாரியருடைய குமாரர் ரங்கராஜாச்சாரியர். ரங்கராஜாச்சாரியருடைய திருக்குமாரர் கிடாம்பி அப்புள்ளார் என்கிற வாதிஹம்சாம்புவாகர். இப்படி மடைப்பள்ளி வந்த மனம் சுவாமி தேசிகன் வரையில் சத் சம்பிரதாய பரிமளம் வீசியதாக சர்வதந்திர சுதந்திரன் இப்பாசுரத்தின் மூலமாக நமக்கு காண்பித்தருளினார். வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகாரடியோம் உள்ளத்தெழுதியது ஓலையிலிட்டனம் நாம் இதற்கன் என்று தாமே அருளியுள்ளார். இந்த பாசுரத்தில் மற்றொரு அற்புதமான ரகசியமானது அடங்கி இருக்கிறது. இங்கு புல் அரசிலும் என்றதால் பரரூபம், அந்தணர் மாட்டிலும் என்றதால் அந்தர்யாமி ரூபம், கடற்பள்ளி தன்னிலும் என்றதால் வியூகரூபம், காவிரியுள்ள முகந்தபிரான் என்றதால் அச்சாரூபம், இடைப்பிள்ளையாகி என்றதால் விபவரூபம். ஆக எம்பெருமானுடைய 5 வகை ரூபங்களும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த சத் சம்பிரதாயத்திலே நாமும் இருக்கிறோம் என்று மகிழ்ந்து இச்சம்பிரதாயத்துக்கு அநேக விதங்களான கைங்கரியங்களை பண்ணி உய்வோமாக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.